நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. என்னை தெரிந்து கொண்டு என்னை பெயர் சொல்லி அழைத்து உள்ளங்கையில் தாங்கி துன்ப நேரம் சோர்ந்து விடாமல் என்னை பாதுகாத்து தீயில் நடக்கும்போது எரிந்து விடாமல் ஆறுகளை கடக்கும்போது மூழ்கி விடாமல் பாதுகாத்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என் தாகம் தீர்த்து எதிரிகள் முன் விருந்து எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து என் ஆத்துமாவை தேற்றி குறைவை நிறைவாக்கி இதுவரைக்கு நடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன் என்று. இப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 105ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 105ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். நம்ம செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியம்லாம் ஒன்றும் இல்லை, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். ஆண்டோடைய நாமத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவர் எப்படிப்பட்ட நாமம் உடையவர், அவர் நமக்காக என்னெல்லாம் செஞ்சார், எனக்கு என்ன செஞ்சார், என்ன எப்படி ஆசீர்வதித்தார், என்ன எங்கேருந்து தூக்கி எடுத்தார், இப்போ எந்த இடத்துல என்னை உயர்த்தி வைச்சிருக்கிறாரு, எனக்கு செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, அவரை துதித்து பிரஸ்தாபப்படுத்தணும், பிரசித்தப்படுத்தணும். நம்ம இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாக தேவையில்லாத எதெல்லாமோ பிரஸ்தாபப்படுத்துகிறோம், எதெல்லாமோ விளம்பரப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அவர் நமக்கு செய்த அதிசயங்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த வேண்டும். ஜஸ்ட்டு சொல்லணும்னா சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லுவது மட்டும் இல்லை, சாட்சியாக நிற்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியும். ஆண்டவரை பாடி துதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம இங்கேருந்து இதை சமந்து அங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு போகணும், அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவரை பாடி துதிக்கணும், அது ஒரு பெரிய விஷயமா? அவரை துதித்தாலே போதுமா? அவர் செய்த நன்மைகளை சொன்னாலே போதுமா? அவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்கிற தேவன். அது மட்டும் இல்லை, அவர் நமக்கு செய்த அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேச வேணுமா? நமக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் அதிசயம் செஞ்சுருக்காருன்னு வைங்களேன், அதை உட்காந்து அதை தியானித்து மற்றவங்கள்ட்ட பேசணுமா? எப்படிலாம் எங்களை ஆசீர்வதித்தார், எப்படிலாம் எங்களை உயர்த்தினார், எப்படிலாம் எங்களை இதுவரைக்கும் நடத்தியிருக்காரு, எத்தனை பாடுகள் பிரச்சனைகள்லாம் எங்களை தாண்டி கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்தவங்கள்ட்டையும் சரி அறியாதவங்கள்ட்டையும் சரி பிரசித்தப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, பிரஸ்தாபப்படுத்தணும், தியானித்து பேசணும். இப்போ இந்த லென்த் நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் பொதுவாக ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட போய் ஆண்டவரை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஏன் அப்படின்னா, நான் அவரை அறியாமல் இருந்த காலத்தில் அவர் என்னை தேடி வந்து என்னை உயர்த்திய தெய்வம், என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு ஒருவர் தான். நான் அவரை அறிந்து கொள்ளவும் விரும்பலை, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் விரும்பலை, அவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் விரும்பலை. ஆனால்
என்னை தேடி வந்த தெய்வம் அவர் எனக்கு செய்த அற்புதங்களை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரை அறியாத வீடுகளுக்கு, அதுவும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்வதற்காக செல்லணும்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா அவங்களுக்கு யார் சொல்வா? இப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கார், அவர் தான் அற்புதங்களை செய்வார், அவரால் தான் ஆசீர்வதிக்க முடியும், அவர் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும், அவர் மட்டும்தான் பச்சை பாதம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்க முடியுங்கிறத யார் சொல்ல முடியும்? நம்ம தான் போய் சொல்லணும். அதற்காக நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போய் சொல்வதற்காக செல்வது வழக்கம். அப்படி செல்லும்போது அவங்க ஆரம்பத்திலேருந்து நம்ம விசாரிக்கும்போது, ஏன் வந்தீங்க, என்ன திடீர்னு வந்தீங்க, நிறைய விசாரிப்பாங்க. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து பிறந்தவா, ஆண்டவர் அறிந்த குடும்பத்துக்கு திருமணமாகி வந்தவா. நான் எப்படி ஆண்டவர் அறியாமல் இருந்து என்னை ஆண்டவர் எடுத்தாருங்கிற எல்லா காரியங்களையும் பிரஸ்தாபப்படுத்தும் போது தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்ய முடியும். அப்படி நான் சொல்லும்போதெல்லாம் சில பேர் ஆர்வமாக கேட்பாங்க. ஏன் ஆர்வமாக கேட்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியாதவன் நான் கிடையாது. தெரியாத இடத்துல போய் நான் சொன்னேன்னா அதை ஒரு கதை மாதிரி கேட்பாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் முன்னாலே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பிறந்து வளர்ந்து எப்படி வளர்க்கப்பட்ட, எந்த குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட எல்லாமே தெரியும். அதனால் அவங்க ஆர்வமாக கேட்பாங்க, இப்படிலாம் நடந்துச்சா, இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்காரா அப்படின்னு அவங்ககிட்ட பேசும்போது ஆர்வமாக உட்காந்து கேட்பாங்க. அப்படியா, ஜீவனுள்ள தேவனா? ஜீவனுள்ள தேவன்னு தெரியும், ஆனால் இப்படிலாம் தேடி வந்துலாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நான் சொல்வேன் அவங்ககிட்ட, நான் கிட்டத்தட்ட எனக்கு திருமணமாகி 35 வருடங்கள் ஆகுது. 25 வருடங்களும் நான் நினைத்த தெய்வத்தை தான் நான் வணங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஆலயத்தில் நான் வேறு தெய்வத்தை வணங்கினனோ அதே ஆலயத்தில் பொறுமையோடு இருந்து என்னை தேடி என்னை ரட்சித்து என் பாவத்தை மன்னித்து நான் செய்த குற்றங்களெல்லாம் மன்னித்து எனக்கு என் குடும்பத்துக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லும்போது ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்படி தெய்வம் இருக்குமா, இப்படிலாம் ஒரு ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட ஒரு சுவிசேஷமாகவோ இந்த உலக பிரகாரமாக எந்த மனிதனும் சொல்லியிருந்தா நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், ஏற்றுக்கொண்டிருக்கவும் மாட்டேன். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த சூழ்நிலையில் நம்ம டைரெக்டாக போனால் மட்டும்தான் இவளை எனக்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து என்னை அவர் டைரெக்டாக தேடி வந்து என்னை குப்பையிலிருந்து தூக்கி புழுதியிலிருந்து உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து இன்றைக்கு அநேகருக்கு அவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்தும் இடத்துல என்னை வச்சுருக்கார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா, ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது மட்டும்தான் அவருடைய நாமம் உயரும். அவருடைய நாமம் உயர்த்தப்படும் போது மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவரை பிரசித்தப்படுத்தணும், அவர் செய்த அதிசயங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை செஞ்சாலே போதும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இப்படி ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது பிரசித்தப்படுத்தும் போது அவரை தியானிக்கும் போது என்ன நடக்குன்னு பாருங்களேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அக்காலத்திலே, எக்காலத்திலே, ஆண்டவரை பிரசித்தப்படுத்தும் காலத்திலே, அவரை தியானித்து பேசும் அந்த காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். ஆண்டவரை நம்ம பிரஸ்தாபப்படுத்த நம்மளை யாரெல்லாம் சிறுமைப்படுத்தினாங்களோ, நம்மளுடைய வளர்ச்சியில் பொறாமை கொண்டு வளர விடாமல் தடை பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் தண்டிப்பாராம். அது மட்டும் இல்லை, அவர் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எங்கே வெட்கப்பட்டமோ அதே இடத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பாராம். ஒருவேளை ரெட்டியார்பட்டி கிராமத்தில் நான் வெட்கப்பட்டிருக்கேன், சென்னையில் என்னை கீர்த்தியாக வச்சார்னு வைங்களேன், யாருக்காவது தெரியுமா? தெரியவே செய்யாது. எங்கே வெட்கப்பட்டமோ, எங்கே அவமானப்படுத்தப்பட்டமோ, எங்கே வேதனை அடையப்பட்டமோ, எங்கே நம்முடைய காரியங்களுக்கெல்லாம் தடைகள் வந்துச்சோ, எந்த மனிதன் தடுத்தாங்களோ அவங்களுக்கு மத்தியில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் ஆண்டவர். ஏன்னா
அவரை நாம் பிரஸ்தாபப்படுத்தினதுனால, அவரை பிரசித்தப்படுத்தினதுனால, அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசினதுனால, எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல உயர்த்துகிற தேவன்னா ஜீவனுள்ள ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. எங்கே வெட்கப்பட்டமோ அந்த இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினார். எங்கள் ரெட்டியார்பட்டி கிராமத்தில் தான் ஜீசஸ் லவ்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரின்னு பள்ளி ஆரம்பித்தாங்க. என்னுடைய கணவர் தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தாங்க. அதே இடத்துல அந்த பள்ளியை நடத்துவதற்கு நாங்கள் பட்ட பாடுகள், தடைகள், எத்தனையோ வெட்கங்கள், வேதனைகள் எல்லாற்றிலையும் எங்களை கடந்து வர செய்தார். அது மட்டும் இல்லை, அதே கிராமத்தில் ஜீசஸ் லவ்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலையும் ஆரம்பிக்க வச்சார். நர்சரி பிரைமரியே நடத்துறதுக்கு நாங்கள் திணறோம். அதில் நாங்கள் பட்ட அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள், எத்தனையோ பேர் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அதை எல்லாத்துலேயும் எங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்து மெட்ரிக் ஹையர் செகண்டரின்னு 2 பள்ளிகளாக ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைக்கும்படி செய்தார். எங்கே வைக்கப்பட்டோம்? ரெட்டியார்பட்டி கிராமத்தில். அதே கிராமத்தில் தான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இன்றைக்கு எங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஏன்னா அவர் எங்களுக்கு செய்த எல்லா அதிசயங்களையும் நாங்கள் பிறருக்கு பிரஸ்தாபப்படுத்துகிறோம், பிரசித்தப்படுத்துகிறோம், தியானித்து பேசுகிறோம். அதனால் அதே கிராமத்தில் எங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்போ பிரஸ்தாபப்படுத்தினோமோ, எப்போ பிரசித்தப்படுத்தினோமோ அதே நேரத்தில் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அக்காலத்திலே, எக்காலத்திலே பிரஸ்தாபப்படுத்தின அந்த காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும். இப்போ ஒருவேளை ஜீசஸ் லவ்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், ஜீசஸ் லவ்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இதில் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, படித்து வெளியில் போயிருக்காங்க, பெரிய பெரிய வேலையில் இருக்காங்க, ஹையர் போஸ்டிங்கில் இருக்காங்க. அவங்க கூட ஒரு வேளை சொல்லலாம், நான் ஜீசஸ் லவ்ஸில் படித்தேன் அதனால் இந்த இடத்துல இருக்கேன்னு. ஆனால் ஜீசஸ் லவ்ஸில் அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே படிக்கலை, அவங்களுக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் என்கிட்ட சொல்கிறாங்க, ஜீசஸ் லவ்ஸ் வந்து நல்ல ஸ்கூலுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்காங்க. அவங்க வீட்டில் யாருமே எங்கிட்ட படிக்கலை, அவங்க ஃபேமிலியில் யாருமே படிக்கலை, எங்கள் ஊருக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஊரில் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஜீசஸ் லவ்ஸ் நல்ல ஸ்கூலுன்னு கேள்விப்பட்டேன், நான் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலுக்கு வரணும், உங்கள் ஸ்கூலை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நீங்கள் ஒரு நாள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுலேயே உங்கள் வீட்டில் யாரும் படிச்சு இல்லை, நான் கேள்விப்பட்டேன் ஜீசஸ் லவ்ஸ் நல்ல ஸ்கூலு அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எப்போ? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது, அவரை பிரசித்தப்படுத்தும் போது, அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் தியானிக்கும் போது, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்தார், சகல ஜனங்களுக்குள்ளும், நமக்கு யாருன்னே தெரியாது அவங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மற்றவங்களுக்கு சொல்லும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. அவர் என்ன செய்கிறாரு, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன் என்று சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் எந்த இடத்துல சொல்கிறோம், யாரிடம் சொல்கிறோம், பிரயோஜனமான இடத்துல சொல்கிறோமா, பிரயோஜனம் இல்லாத சும்மா வீதிகளில் சொல்கிறோமா, இதை ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை வீணிலே வழங்காது இருப்பாயான்னு இருக்குது. சும்மா எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது, எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும்.
அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும்னா முதலாவதாக ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா, யார்கிட்ட நான் இதை சொல்லணும், யார்கிட்ட சொன்னால் இது பிரயோஜனமாக இருக்கும், இதை சொல்லும்போது என்ன நடந்துச்சோ அதை கரெக்டாக சொல்லணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. இதை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையை அப்படியே சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அவருடைய நாமம் பிரஸ்தாவப்படும். அநேகர் கேட்பாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சுருக்காராம. ஆமாம், யார் சொன்னான்னு? அந்த ஒருத்தவங்க சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சொன்னாங்கங்க. அப்போ நம்ம சாட்சி நம்ம சொன்னவங்க இன்னொருத்தங்கிட்ட சொல்கிற அளவுக்கு போகுது பாருங்களேன். அப்போ ஆண்டோடைய நாமத்தை நியாயமாக, நேர்மையாக, உண்மையாக பிரஸ்தாபப்படுத்தும் போது அது மற்றவங்களுக்கு சென்றடையும். அப்படி சென்றடையும் போது அந்த ஆத்துமாவும் ஆண்டவருக்குள்ளே வரும். இதுவும் ஒரு ஆத்துமா ஆதாயம் தான். நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை பிரசித்தப்படுத்தும் போது, பிரஸ்தாபப்படுத்தும் போது, அதை தியானித்து பேசும்போது புது ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரதுக்கு இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை அழகாக நீட்டாக மற்றவங்களுக்கு சொல்லலாம். அவங்க வீடு தேடி போயின்னு சொல்லலாம், நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எந்த விதத்துலையாவது அவங்களுக்கு போய் சேரணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் சாட்சி சொல்வேன் அப்படின்லாம் சொல்லி பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு சாட்சி சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, எனக்கு இதை எப்படி சொல்லன்னு தெரில, நான் இப்படி சாட்சிலாம் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி பின்வாங்குவாங்க. இது ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்காதது. சாட்சி சொல்லுவேன் பொருத்தனே பண்ணாமல் கூட சாட்சி சொல்லலாம், பொருத்தனை பண்ணிவிட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவருடைய நாமம் எப்படி பிரஸ்தாபப்படும், அவருடைய நாமம் எப்படி பிரசித்தப்படும்? அப்போ தேவைக்கு ஆண்டவரை பயன்படுத்திட்டு தேவை முடிஞ்சோடனே விட்டுட்டு போகிற மாதிரி. அவர் மனிதர் கிடையாது, மனுஷன்தான் அப்படி செய்வான். ஆண்டவர் என்றைக்குமே சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற தேவன். சொன்னார்னா செய்வார். ஒருவேளை தாமதமான ஆகலாம் ஒழிய அவர் செய்யாமல் ஒரு நாளும் போக மாட்டார். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். நமக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பிரஸ்தாபமாக்கும் போது, பிரசித்தப்படுத்தும் போது, தியானித்து பிறர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த இரவு வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, சோஸ்தரிக்கிற ராஜா. இந்த வேளையில் ஏசப்பா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதை நாங்கள் உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம், பிரசித்தப்படுத்துவோம், தியானித்து பேசுவோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த இடத்திலும் கூட யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்யுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.